ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தோட ஒரு நேச்சுரல் வண்டரான யூஎஸில் இருக்கிற கிராண்ட் கேனியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி உருவாச்சுன்றதை தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான டாபிக் ஃபார்மேஷன் ஆஃப் த கிராண்ட் கேனியான். இந்த கிராண்ட் கேனியான் ஒரு பெரிய ரிவரான கொலராடோ ரிவரால் தான் ஷேப் பண்ணப்பட்டிருக்கு. கிராண்ட் கேனியான் கிட்டத்தட்ட 445 கிலோமீட்டர் நீளமாகவும் 30 கிலோமீட்டர் அகலமாகவும் அப்புறம் 1.5 கிலோமீட்டர் ஆழமாகவும் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய இடம் உருவாகியிருக்கும் அதை தெரிஞ்சுக்க நம்ம 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சவுத் வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகணும். இதோட பேஸ் அதாவது அடித்தளம் பழங்காலத்து மெட்டமார்பிக் ராக்ஸான சிஸ்ட் அப்புறம் ஜெனிசஸால் ஆனது. இந்த ராக்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எர்த் அதோட ஆரம்ப காலகட்டத்தில் அதோட லேண்ட் மாஸ் உருவாகிட்டு இருக்கும்போது தான் இந்த ராக்ஸும் அப்போ தான் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பழங்காலத்து ராக்ஸ் தான் இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 52 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரணுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ரீஜியன் மொத்தமாகவுமே அதாவது கிராண்ட் கேனியன் முழுக்கவுமே கடலுக்கு கீழே இருந்துச்சு. அப்போது ஒரு 10 லட்சம் வருஷமாக தண்ணிக்கு அடியில் இருந்தனால செடிமெண்ட்ரி லேயர்ஸான லைம்ஸ்டோன் சாண்ட்ஸ்டோன்லாம் இந்த ரீஜனில் உருவாச்சு. கடல் உயிரினங்களும் இங்கேயே வாழ்ந்து இறந்து அதோட ஷெல்ஸு ஸ்கெலிட்டன்ஸ் அதாவது எலும்புக்கூடுகள்லாம் இந்த இடத்துலையே விட்டு போயிருக்குங்க. இந்த லேயர்ஸ்லாம் புக்கில் இருக்கிற பேஜ் மாதிரி பார்க்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு லேயரும் எர்த்தோட ஹிஸ்ட்ரியோட ஒவ்வொரு சாப்டரை பிரதிபலிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராண்ட் கேனியனோட ஃப்யூச்சரையே முடிவு பண்ணுற விதமான ஒரு ஜியாலஜிக்கல் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுதான் இந்த கொலராடோ பிளாட்டோ மேலே வந்ததுக்கான நிகழ்வு. இந்த சம்பவம் செடிமெண்ட்ரி லேயர்ஸ் அதாவது லைம்ஸ்டோன் சாண்ட்ஸ்டோன்னு சொல்கிறாங்கள்ல, அது கடல் மட்டம் அதாவது சீ லெவலில் 2000 அடி மேலே வந்துச்சு. சரி, ஆனால் இது எப்படி நடந்துச்சு? இந்த பூமிக்கு அடியில் டெக்டானிக் பிளேட் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் ஆனால் இமேஜ் போடுறேன், அதை பாருங்கள். இந்த பிளேட் ஒன்றுக்கொன்று மோதிக்கும் போது அதாவது பசிபிக் பிளேட்டும் நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் மோதிச்சு. அப்போது தான் இந்த ப்ரெஷரால் அதோட அழுத்தத்தால் தண்ணிக்கு அடியில் இருந்த நிலம் பூமிக்கு மேலே வந்து இப்போ நம்ம பார்க்குற ஒரு பெரிய டெசர்ட் பிளாட்டுவாக உருவாகியிருக்கு. இந்த அப்லிஃப்ட் அதாவது இந்த நிலம் மேலே வந்தது வாட்டரால் அரிச்சு இப்போ நம்ம பார்க்குற அழகான ஷேப்ஸ்லாம் உருவாகியிருக்க காரணமாக இருக்குது. இந்த கொலராடோ ரிவர் தான் இந்த கிராண்ட் கேனியனை ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சிற்பியாகவே இருந்திருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக 60 லட்சம் டு 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறு கிராண்ட் கேனியனுக்கு நடுவில் போகிறதுக்கு அதோட பயணத்தை ஆரம்பிச்சது. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய கிராண்ட் கேனியனை ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இது மாறுச்சு. இந்த பிளாட்டோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால இந்த ரிவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்படி ஃபாஸ்ட்டாக போக முடிச்சனால இந்த ரிவர் எல்லா செடிமெண்ட்ரி ராக்ஸையும் கட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சது. ஆனால் என்ன தான் கட் பண்ணிட்டு போனாலும் இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஹார்டானது. அதனால் அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓவர் த டைம் துணை ஆறுகளும் இந்த கொலராடோ ரிவரோட சேர்ந்து அதோட வால்யூமை அதிகப்படுத்துச்சு. சீசனில் வர வெள்ளத்தால் கல் மண்ணுங்களெல்லாம் இந்த ரிவர் கேரி பண்ணிட்டு போய் அதுவுமே இன்னுமே இந்த கேனியானை கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன தான் இந்த ரிவர் ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிச்சிருந்தாலும் மற்ற ஃபோர்ஸஸும் கேனியான் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. வெதரிங் அதாவது காற்றால் ஐஸால் அப்புறம் டெம்பரேச்சர் மாறினால இந்த லேண்ட்ஸ்கேப்பை ஷேப் பண்ண ஒரு பெரிய பங்காக இந்த வெதரிங் அமைஞ்சிருக்கு. அது கோல்டர் பீரியடில் அதாவது குளிர்காலங்களில் தண்ணி ராக்ஸோட கிராக்ஸ் அதாவது வெடிப்புகள் நடுவில் போய் ஃப்ரீஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆனதுனால அந்த ராக்ஸ்லேருந்து பீசஸ்லாம் பிரேக் ஆகி விழ ஆரம்பிச்சது. இந்த ப்ராசஸ் பேர் ஃப்ராஸ்ட் வெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் காற்று லூஸான சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை கேரி பண்ணிட்டு போய் கேனியானை இன்னுமே விதவிதமான ஷேப்ஸ்லாம் உருவாக்க ஒரு வழி அமைச்சது. இன்ட்ரெஸ்டிங்காக வல்கனிக் அதாவது எரிமலையோட ஆக்டிவிட்டீஸும் அதோட மார்க்கை இந்த கிராண்ட் கேனியானில் விட்டுட்டு போயிருக்குங்க. ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை வெடிப்புகளால் எரிமலை குழம்புகள் இந்த இடத்துல டெபாசிட் ஆகி லேயர்ஸாக ஃபார்ம் ஆகிச்சு. இப்படி ஃபார்ம் ஆனது இந்த கொலராடோ ரிவரோட வழியை தடுத்து இந்த ரிவர் வேறு வழியாக போகிறதுக்கு வழி பண்ணுச்சு. அதனால் இப்போ இந்த கிராண்ட் கேனியனில் டெம்பரரி லேக்ஸ் உருவாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக அந்த தடுப்பையும் உடச்சிட்டு இந்த கொலராடோ ரிவர் போக ஆரம்பிச்சது. இந்த கிராண்ட் கேனியான் வெறும் நேச்சுரல் ஃபோர்ஸஸால் மட்டும் ஷேப் பண்ணாமல் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலையும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க.
நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸான ஹாப்பி, நவாஜோ அவங்களாம் இந்த கிராண்ட் கேனியனில் சுற்றியும் கிராண்ட் கேனியன்லையும் 1000 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க இதை ஒரு புனிதமான இடமாகவும் அவங்களோட கல்ச்சர்லேயும் ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு முக்கியமான இடமாகவும் பார்த்தாங்க. அப்புறம் யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரர் 16th செஞ்சுரியில் முதல் தடவை இந்த கிராண்ட் கேனியன் வந்து பார்க்குறாங்க. பட் லேட் 19th to early 20th செஞ்சுரியில் தான் இது சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளரேஷன் இந்த கிராண்ட் கேனியனில் நடத்துகிறாங்க. அப்படி நடத்துறதுனால இந்த இடத்தோட ஜாலஜியும் எக்கலாஜியும் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த கிராண்ட் கேனியன் ஒரு ப்ரொடெக்டட் நேஷ்னல் பார்க்காக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான டூரிஸ்ட்டுகளை இதோட பிரம்மாண்டத்தையும் காம்ப்ளெக்சிட்டியும் வச்சு அட்ராக்ட் பண்ணிட்டு வருது. இந்த கிராண்ட் கேனியன் நேச்சுரல் ஃபோர்ஸஸோட பவர் என்ன, அதோட கலைத்தன்மை என்னன்னு பிரதிபலிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஃபார்மேஷனுக்கு பழங்காலத்து கடலில் இருந்து இப்போ இருக்கிற கிளைமேட் வகைக்கும் ஒரு பெரிய பங்கை வகிச்சிட்ருக்கு. இந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியையும் சொல்கிற விதமாக இந்த கிராண்ட் கேனியன் அமைஞ்சிருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.